லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்னைக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, உடலை நோயிலிருந்து பாதுகாக்க, எலும்புகளை வலுவாக்க, உடல் எடையை குறைக்க, என்றும் ஆரோக்கியமா இருக்க வாரம் 2 முறை சாப்பிடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இப்போ வந்து 1 கப்பு வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கோங்க. சோளத்தில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்கிறது, உடல் எடையை குறைக்க உதவுது. இதில் வந்து இரும்புச்சத்து புரதச்சத்து இருக்கிறதுனால வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. 1/2 கப்பு, எந்த கப்பால் நம்ம சோளம் அழுந்தோமோ அதே கப்பால் வந்து 1/2 கப்பு வந்து கருப்பு உளுத்திருக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் நார்மல் உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்புகளை வலுவாக்கி மூட்டு வலியை குறைக்க உதவுகிறது. 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதுக்கு சரியாக போயிடுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. 2-3 டைம் நல்லா வந்து இது மாதிரி நல்லா கை போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. நம்ம 2 டைம் நல்லா கழுவிட்டோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து 4 ஹவர் இல்லைன்னா 5 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு சோளம் வந்து நல்லா ஊறி வரும். நம்மளுக்கு வந்து சோளத்தில் வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குதுங்க. அதே போல் உளுத்தம்பருப்பும் நம்மளுக்கு தோல் வந்து நீக்காத உளுத்தம்பருப்பு, நான் கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குங்க. இது வந்து ஒரு 5 ஹவர் ஊறட்டுங்க. அப்புறமா வந்து எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சுங்க. நான் ஒரு 5 ஹவர் ஊற வைக்கலான்னு பார்த்தேங்க. சோளம் வந்து நம்மளுக்கு ஊறலைங்க, அதனால் நான் 8 ஹவர் ஊற வச்சுட்டேங்க. நான் பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது சோளம் வந்து நான் 8 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி வடிச்சிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாங்க. இது கூடயே வந்து நம்ம 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. 1 துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம இது கூட வந்து 2 தக்காளி, நம்ம மீடியம் சைஸ் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நம்ம எப்பயும் ஒரே மாதிரி நம்ம தோசை செய்யாத டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம இந்த தோசைங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முதல் தண்ணி ஊற்றாத குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. நம்ம அப்புறமா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு நம்ம அரைச்சின்னு வந்துடலாங்க. இப்போ அரைச்சின்னு வந்துட்டோங்க. நம்ம இப்போ நைஸாக இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். தக்காளி போட்டதுனால கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ மிக்சியில் நம்ம அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாங்க. இதே மாதிரி தோசை செய்யாத இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு நம்ம செய்யலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா நம்ம கை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிறோங்க. இந்த மாவை தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. அட்லீஸ்ட் 2 ஹவர்னா இந்த மாவு புளிக்கணுங்க. தட்டு போட்டு மூடி அட்லீஸ்ட் 2 ஹவர்னா நம்ம புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. மாவு இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா போதுங்க. நல்லா கலக்கலாம். ஒரு 2 ஹவர் புளிச்சாவே போதுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி போட்டிருக்கிறோம், அதனால் புளிப்பு வந்து ஜாஸ்தி ஆகிடுங்க. அதனால் வந்து நம்ம ஒரு 2 ஹவர் புளிச்சா போதுங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கிட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிடலாங்க. கலக்கிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே இந்த ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தோசை. நீங்கள் எண்ணெய்னா ஊற்றிக்கலாங்க, நெய்னா ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். தோசை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் வந்து நல்லா இருக்குங்க. அதே போல் வந்து சோளத்தில் வந்து சுகர் லெவல் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும்னா நம்ம உடம்புல வந்து சுகர் இருந்துச்சுன்னா கூட கண்ட்ரோல் ஆகுதுங்க. தோசை வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்களுக்கு வந்து அரிசியே இல்லாத தோசைங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் நிறைந்த
நம்மளுக்கு வெள்ளைச்சோளத்தில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து காரசாரமான சட்னி சாம்பார் எது இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வாரத்தில் 2 முறை எடுத்துக்கோங்க இந்த தோசையை. நம்ம சேனலில் அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய போட்டிருக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு முறை போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.